வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks. Welcome to Tech Voice Tamil by Phonarina Tamil. சூப்பரே GT7 சீரிஸ் லான்ச் ஆயிடுச்சுங்க. சூப்பருங்க. GT7 40,000 ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து லான்ச் ஆயிருக்கு. சூப்பரு, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. 9400E இருக்கு. என்ன வச்சு என்ன சொல்லிருக்காங்க? பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா? பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடு. நம்ம வந்து கிராஃபின் பேக் கவர் வச்சிருக்கோம். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி எல்லாம் பார்த்தது தான். புதுசா என்ன இருக்கு அத சொல்லுங்க. 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் UFS 9.1 இண்டியம் லேசர் HD ஃப்ரேம், அப்புறம் டெக்ஸ்சர், ப்ரோ கேம் கோட்டிங் டெக்னாலஜி, அப்புறமா வந்து ஆஸ்டன் மார்டின் எடிஷன் வேற லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? AI ஃபீச்சர்ஸ், AI டிராவல் ஸ்னாப். இதை பத்தி ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. அப்படின்னா ஏதோ டிராவல் ஸ்கை, ஏதோ ஸ்டைலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் தான். சிட்டி ஸ்டைலு, மவுண்டன் ஸ்டைலு, ஐலாண்ட் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் இருக்குமா. என்ன பண்ணும் அது கேமரா டிராவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபில்டர் பாருங்க தம்பி. ஸ்டாண்டர்ட், பிரைட், ஒரிஜினல், ஸ்ட்ராங், விண்டேஜ், க்ரீம், டாஸ்க், மார்னிங், மைல்டு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இது வந்து டிராவல் பண்ணும்போது டிராவல் கேமரா, பெஸ்ட் டிராவல் கேமராவாக இருக்கும் உங்களுக்கு. ஆமா தெரியும், சோனில சொன்னாங்க. இப்போ என்ன அதுக்கு? இது வந்து நாங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கும் மட்டும் பண்ணல, கேமரா சென்ட்ரிக்காகவும் பண்ணியிருக்கோம். வேற லெவல் கேமரா இருக்கும் அப்படின்னு போட்டு இப்படி சொன்னாலே அது உருப்படாதுன்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து ப்ரோ மாடல் வந்து 3x டெலிஃபோட்டோ, இதில் வந்து 2x டெலிஃபோட்டோ. மெயின் கேமரா வந்து அந்த 50MP அதே சென்சார் தான் இருக்குது, IMX 906. அப்புறம் ஒரு 8MP அல்ட்ரா வைட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 32MP கேமரா இருக்குது. நீங்கள் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிலாம் வந்து வேறு லெவலில் எடுக்கலாம். அப்புறமா AI ஃபீச்சர், கிளார் ரிமூவலு, AI இந்த லேண்ட்ஸ்கேப் மோடு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் IP69 ரேட்டிங்ஸ் இருக்குது. 7000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதனால் வந்து 50% வந்து 14-15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து 50% ஆகிடும். சூப்பர். 100% வந்து 40 நிமிஷத்தில் ஆகிடும். அப்புறம் ஆஸ்டன் மார்டின் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம். ஆஸ்டன் மார்டின் கூட. ஸோ அதனால ஃபார்முலா 1 டீம் நாங்கள் 3 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். இன்னும் ஃபியூச்சரில் வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து ஆஸ்டன் மார்டின் பார்ட்னர்ஷிப்போட வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தால் செம்மையா இருக்கும். பார்க்க எந்த பச்சை கலர் நல்லா தான் இருக்கு. பச்சை கலர் நல்லா இருக்கு. ஆனால் இந்த கேமரா செட்டப்புக்கும் அதுக்கும் நல்லா இல்லை. வேற ஏதாவது பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, ஆஸ்டன் மார்டின் ஸ்டிக்கர் இதுல ஒட்டுங்க. ஆனா இதோட ஸ்டிக்கர் ஆஸ்டன் மார்டின் ஒட்டிடாதீங்க. உண்டு வரும். F1ல வந்து இப்போ சப்போஸ் ஆஸ்டன் மார்டின் சும்மா ஷோகேஸ் பண்ணாங்கன்னா இல்ல ரியல்மின்னு இந்த குவால்காம் இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி குவால்காம், அப்புறமா குவால்காம் அதெல்லாம் ஓகே. கூகுள் அந்த மாதிரி. அது எந்த மாதிரி இது எந்த மாதிரி இல்லடா, ரியல்மி ரெப்ரசன்ட்ஸ் OnePlus இப்போ கிட்டத்தட்ட. OnePlus தான் கிட்டத்தட்ட டெட் இல்ல. இப்போ மார்க்கெட்ல OnePlusக்கு மார்க்கெட் ஷேரே இல்ல, ரியல்மிக்கான இருக்கு. அதான் மானக்கேடா இருந்தது. ஐடிசி ரிப்போர்ட் பாத்தியா இல்லையா? ஆட்டு புழுக்க மாதிரி 4-5 போனை ஒரே நேரத்துல விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால அதான்டா OnePlusலாம் ஸ்டாண்டர்டா கிளாஸியான மொபைல்ஸ் தான் வரும். இது அந்த CE4 லைட், CE3 லைட், அதா OnePlus 13R, ஏன் வச்சா 13S தான் வருது. அடுத்து OnePlus 15 வருது. அடுத்து அது எல்லாருக்கும் வர வருது. நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தனா அப்படின்னு நாங்க ரியல்மில என்ன பண்ணுவோம்னு தெரியல உனக்கு. என்ன பண்ணுவீங்க? 15 Pro, 15 Pro Plus, 15 Pro Plus Max, 15 Pro Plus Max Ultra அப்படி கொடுத்துருவீங்க நீங்க? ஆமா. இல்ல எங்களுக்கு அந்த அது ஒரு பயமான ஒரு இது தேவையில்ல. ஸோ இந்த ஆஸ்டன் மார்டின் பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, கலெக்டர்ஸ் பாக்ஸ், சில்வர் விங் கேஸ், ரேஸ் கார் இன்ஸ்பெக்ட், சிம் இஜெக்டர் டூல், 16GB 512GB வந்து ஆஸ்டன் மார்டின் எடிஷனில் மட்டும்தான் கிடைக்கும். நார்மலில் வந்து 16 512 வந்து கிடைக்காது. இல்லை நார்மலும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. அடுத்து ஸோ இதோட ப்ரைஸிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 39,999. கார்டு ஆஃபரோட சேர்த்துனா இப்போ எவ்வளவு? கார்டு ஆஃபரோட இதை 3000 ரூபா கார்டு ஆஃபர்னு போட்டு இதோ போட்டிருக்கு பாருங்க. 3000 ரூபா கார்டு ஆஃபர். அப்புறமா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் வந்து 5000 ரூபா வரைக்கும் 6 தான் போட்டிருக்காங்க. ஓகே, 6ஆ? ஸோ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த 35,000 வந்து கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 5000 ரூபா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட போட்டிருக்கு. அதுவும் ஜிடி யூசர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா. என்னது, ஆல்ரெடி ஜிடி வச்சிருந்தாவா? எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து 2000 எக்ஸ்ட்ரா. ஓ பாருங்க, யாரும் இந்த ஆஃபர் ஜிடி யாரும் போக மாட்டாங்க. எந்த ஜிடி எது வரைக்கும்? எந்த ஜிடி? அந்த முதல் பழைய ஜிடிலாம் கவுண்டடா? அதான் நான் கேட்கறேன். அதான் தெரியல. பழைய ஜிடிலாம் கவுண்டட்னா இமேஜின் பண்ணி பாருவச்சு. இப்போ அந்த ஃபோன் வந்து சப்போஸ் 4000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னு, ஃபர்ஸ்ட் ஜிடி 4000 5000க்கு எடுக்கிறாங்கன்னா ப்ளஸ் ஒரு 5000 10,000. இல்ல அது நார்மல் பிரைஸோட எக்ஸ்ட்ரா 2000 போட்டிருக்கு. 5000 அப் டு 5000 தான் போட்டிருக்கு. 1000 ரூபாய் அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலங்க.
அது வந்து ஜிடியோட கேஸ், நான் அதை பத்தி கேட்கல. ஜிடியோட கேஸா? ஸோ இதுக்கு வந்து பேசுறீங்க பார்த்தீங்களா? இந்த ஆஸ்டன் மார்டின் ட்ரீம் எடிஷனுக்கு வந்து ஒரே மாடல் தான், 50,000 ரூபா. 1652 50,000. ஸோ நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் 1 இயர் ஸ்க்ரீன் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா? ஓகே. ஸோ இன்னிலேருந்து ஓப்போ எல்லாரும் கொண்டு வந்தது தானே வச்சா? ஃபைண்ட் எக்ஸைட் அப்பயும் இப்படி தான் சொன்னாங்க, ப்ரீ புக் பண்ணா ஒன் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 1 இயருக்கு பை பண்ணதுலேருந்து 1 இயர் வரைக்கும் வேலிட். சரி, இதுல ஏதோ அண்டர் வாட்டர்லாம் போட்டிருக்கு, இந்த மாதிரி ஸ்கூபா டைவிங் பம்ப் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. நீங்க வந்து போட்டோ எடுக்கலாம். அண்டர் வாட்டர்ல நீங்க ஆப்ஷன் இருக்கு, தண்ணியெல்லாம் டேமேஜ் வாட்டர் டேமேஜ் பண்றதுக்கு தானங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன இது அண்டர் வாட்டர்லாம் கிடையாது, பிக்சல்ல இருக்கு, அதனால கேட்டேன். அண்டர் வாட்டரா? உள்ள கேமரா செட்டிங்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போலாம். அதுதான் எங்க எடுத்துட்டு போலாம். நீ உள்ள தண்ணி போயிடுச்சுட்டு சர்வீஸ் சென்டர்ல போய் நிந்தியானா ஃபுல் காசு கொடு அப்படின்னுவான். இல்ல வட்டன் என்ன அப்புறம் எதுக்கு இது போடுறான்? அது ஆப்ஷன் இருக்கு, போட்டோகிராஃபி இருக்கு. ஐபி ரேட்டிங்னு போட்டு எல்லாரும் என்ன போடுறாங்க, ஒரு ஸ்டார் போடுறாங்களே, எதுக்கு போடுறாங்க? ஆப்பிள் முதற்கொண்டு எல்லாரும் போட்டு விட்டுருக்காங்க. ஸ்டார் போடல எப்படி இங்க? இது நம்ம போட்டிருக்கிறது, நம்ம பிளாக் போஸ்ட்ல நம்ம உட்காந்து எல்லாத்துக்கும் ஸ்டார் போட்டா என்ன? ரியல்மினாலே நான் ஸ்டார் போட்டுருவேன். நல்ல பிராண்டா இல்லையா எனக்கு தெரியாது. டால்பி விஷன் இருக்குங்க, 4K 120 fps டால்பி விஷன் இருக்குங்க, தெரியுமா? பரவாயில்லையா வச்சு டால்பி விஷன் ரெக்கார்டிங் இருக்குல்ல? அப்ப இருக்கு, டால்பி விஷன் இருக்கு. இந்த மொபைலுக்கு ரொம்ப ஓவர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த கமெண்ட் இல்லடா, நிஜமா இது நல்ல மொபைல் தான்டா, மொக்கன்லாம் இல்ல. இப்போதைக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா 9400E அது நிஜத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, அது நல்லா பண்ணிடுச்சுன்னு வையே. Antutu ஸ்கோர் இருக்குங்க, அது மட்டும் போதும். Antutu ஸ்கோர் இருக்கு 2.45 மில்லியன். அது வந்து 42 ஐக்கு 42 மில்லியன், இது வந்து 45 மில்லியன். பாத்தியா? 8th Gen 4 0.03 மில்லியன் எங்களுக்கு அதிகம். ஓகே ஓகே, அடுத்த ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஜுகால், இந்த சிலிகான் கார்பைட்னால தான் பிரச்சனையா இல்ல 8th Gen 4 பிரச்சனையா? ரொம்ப கம்மியா இருக்கு SOT. வட்சன் ப்ரோக்கு 9+ hours வந்திருக்கும். இல்ல அது 1 டே ஹெவியா யூஸ் பண்ணா 9+ hours வரும். 2 days பொறுமையா யூஸ் பண்ணா உங்களுக்கு 2 days தாங்காது. நீ 1 day 20 hours யூஸ் பண்ணிருந்த. அதான் ஒரு நாள் ஹெவி யூஸ் பண்ணா, காலையில இருந்து அவுட்டோர்ல இந்த மாதிரி இதுல வந்து இது பண்ணாம ஹெவி யூஸ் பண்ணா வரும். ஸோ இந்த 6 hours வந்து 2 daysல வந்து எனக்கு வந்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இன்னும் பெட்டர் ஆகும், அப்டேட்ல வந்து பெட்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி வேற யாராவது வாங்கினா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த சிலிக்கான் கார்பைட் இல்ல, சிலிக்கான் ப்ளூ வோல்ட் பேட்டரி அப்படின்ட்டு ஏதோ ஒரு புதுசாக டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்த GT70. GT70. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அதில் வந்து 9400E இருக்கு, இதில் வந்து 8400 மேக்ஸ் இருக்கு. அப்புறம் இதில் வந்து அந்த எல்லோ கலர் போக்கோ எல்லோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. போக்கோ எல்லோ மாதிரியே வந்து ரியல்மி எல்லோ, இதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தாங்களே, ரேசிங் எல்லோவா இதோட பேர். ஆஸ்டன் மார்டன் பண்ணதான் பண்ணீங்க. இல்லடா, GT சீரிஸ், ரியல்மியோட பழைய GT சீரிஸ்லயே ரேசிங் எல்லோ உண்டு. வீகன் லெதர் ஃபினிஷ் இருக்குமா. அதுக்கப்புறம் அதை தவிர வந்து பிளாக் அண்ட் ப்ளூ கலர் இந்த 2 ஆப்ஷனுமே இருக்கும். இதுலயும் IP69 இருக்கு, இதுலயும் 7000 mAh பேட்டரி இருக்கு. ஸோ மெயின் டிஃபரன்ஸ் அதே பேக்ல வந்து அந்த இது இருக்கு, அந்த கிராஃபைட் டெக்னாலஜி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து சென்சார் மாறுது. இதில் வந்து IMX 896, இதில் வந்து 90 இல்லாமல் 89 இருக்கு. அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ கேமரா கிடையாது. ஓகே, ஒரு 8MP அல்ட்ரா வைட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதோ சிக்னல் கேட்சர் அல்காரிதம், சிக்னல் கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ எங்க இதுல போனாலும் சிக்னல் கேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு. இல்ல நார்மலா இந்த மாதிரி ஏதாவது சிக்னல் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தா பேட்டரி ட்ரெயின். அது வந்து AI யூஸ் பண்ணி அவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு தான் லான்ச் இவென்ட்ல சொன்னாங்க. சிக்னல் இல்லைனாலும் இருக்கிற மாதிரி காட்ட வேண்டியதா? சிம்பிள் இதெல்லாம். அங்கேயும் இருக்குன்னு காட்ட வேண்டியதான். கால் பண்ணாதானே பிரச்சனை. சிக்னல் இருக்குன்னு நம்பிக்கையில சுத்திட்டு இருப்பாங்கல்ல. சாம்சங்ல எல்லாத்துலயுமே தான் சிக்னல் இருக்கும், சிம்ம கழட்டினாலே இருக்கும். அது எமர்ஜென்சி கால்க்காக சொல்றாங்க அவங்க, சேட்டலைட் கனெக்டிவிட்டி. ஸோ மற்றபடி அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை எதுக்கு இதுக்கும். டிஸ்பிளே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. வெறும் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணிட்டு கேமராவில் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. பேட்டரியும் அதே தான் இருக்குது. அதுக்கு வந்து 5000 ரூபா டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து 35,000. 8/2/6, 12/2/6 வந்து 38,000, 12/512 வந்து 42,000. இவங்க ஏதோ ஆக்ஷன் விட்டுருப்பாங்க போலங்க ரியல்மி. என்னன்னா போன வருஷம் வந்து கரெக்டாக அந்த குத்தகை பணம் கரெக்டாக கொடுத்தது யாருன்னா ஸ்னாப் டிராகன். அதனால தான் என்னாச்சு, 60 வந்து 7+ Gen 3, 6 வந்து 8s Gen 3. இந்த வருஷம் வந்து மீடியா டெக்
ரெண்டும் மீடியாடெக் எடுத்துக்கிட்டானுங்க. அதனால இந்த வருஷம் மீடியாடெக் தான் ரெண்டுத்துலயும் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி பேங்க் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் இருக்குது. ஜிடி யூசர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபா டிஸ்கவுண்ட்டுக்கு இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஆஃபரும் போக வந்து 29,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வேற லெவலில் இருக்கே அடுத்த நியூஸ். சரி ஓகே போவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த கமெண்ட் சந்திரசேகர், ஹானர் 400 ஃபோன் வாங்கலாமா? நான் குவைத்தில் இருக்கேன், இந்தியாவில் ஃபியூச்சரில் பேன் பண்ணலாமா? பேன் பண்ணுமா? பேன்லாம் கிடையாது, உங்களுக்கு சர்வீஸ் தான். இப்போ சர்வீஸ் தான் இருக்குன்ட்டாங்களே, அதெல்லாம் பயப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சர்வீஸ் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஆனால் பேண்ட் நம்பலாமா? அவர் வந்து கவர்மெண்ட் ஹானரை பேன் பண்ணுமா? அப்படிலாம் பேன் பண்ணாது. ஹானருக்கு ஒரு பேண்ட் தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன்ல. பேண்ட் ஒர்க் ஆகுமாவா இல்ல பேன் ஆகுமாவா? பேன் இப்போதைக்கு டவுட் தான். பேன்லாம் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் தான் இஷ்யூ வரும். ஆனா இப்போ பேன் பண்ணாது, கம்பெனியே பேன் பண்ணிடும் போற போக்குல. அதான் அவர் போட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த இவரு இருக்குது காந்தல்வாலா, அவர் பேர் என்ன, அவர் ஒருத்தர் கந்தலாயிட்டாரு அவரு. ரியல்மி கூட தான் 14T மேசிவ் மொபைல் அப்படின்னானுங்க. அதுக்கு உண்மை ஆயிடுமா? 14T-யா? 14X தான் சொன்னாங்க. அது எக்ஸ் மேசிவ் மொபைல் உண்மை ஆயிடுமா? உண்மைதானே. சிஎம்எஃப்-ஓட நல்லா இருந்தது. அதெல்லாம் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ கால் பே தான் சொல்ல சொன்னாங்க, நீ வேற. அடுத்து சிவாக்கு பிடிச்ச Air 7 Pro டியூவல் டாக் டிரைவர்ஸோட, அப்புறம் ஏஐ லைவ் டிரான்ஸ்லேஷன் 34 லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து லைவ் டிரான்ஸ்லேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கே வச்சா. மிஷனுக்கு போகும்போது தான் போ. இதுல வேற அலுமினியம் ஃபினிஷ் தெரியுமா? என்ன OnePlus மாதிரி ஆல் அலுமினியம் ஃபினிஷ் டிசைன் ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட். அப்புறம் அந்த ரெட் கலரும் பீச் கலரும் வந்து லெதர் ஃபினிஷ். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. வீகன் லெதர் ஃபினிஷ். ஒன்னு டிரான்ஸ்பரண்டா? டிரான்ஸ்பரண்ட் எங்க இருக்கு? 6 மைக்னு ஏதோ போட்டுருக்காங்க. டிரான்ஸ்பரண்டா இருந்ததுன்னு வை, கால் பே ரெடியா இருப்பாரு. என்ன ட்வீட் போட்டானா? டிரான்ஸ்பரண்ட் இந்த வாட்டி இல்லன்னு நினைக்கிறேன், வெறும் அலுமினியமும் இதுவும் தான். போன வாட்டி தான் டிரான்ஸ்பரண்ட். ஆமா பயந்துட்டானுங்க தான்டா. கண்ட நாயெல்லாம் குறுக்க வந்துட்டு போகுது, அது மேல கல்லெடுத்து அடிங்கடான்னு டைப் பண்ணி வச்சுட்டு சரி ஏதோ வரும்னு எதிர்பார்த்தான், ஆனா வரல, அதனால நான் டெலீட் பண்ணேன். பிரச்சனையே இல்ல, அவனை வருத்தமே பட வேணாம்னு சொல்லி ஆல்ரெடி சிஎம்எஃப்ல பட்ஸ்ல நிறைய இதுல பேட்டரி நிக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, அதை அட்ரஸ் பண்ண சொல்லு. சரியா? ரியல்மி எல்லாம் பார்த்தனா 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே படிச்சு பார்த்துட்டோம். ஒர்க் ஆயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, வாங்க சொல்லுங்க புதுசா. என்ன சிஎம்எஃப் திருப்பி வாங்க சொல்லுங்க. என்ன நாங்க என்ன சேவையா நடத்துறோம்? சேவையா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நாங்க. இதுக்கு பேரு நியாயமான பிசினஸா? ஆமா, எல்லாம் everything is fair and business and war. சரி, ஆனா வீட்டு அட்ரஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்ககிட்ட வந்து பார்த்தாங்கன்னா நீ கால் பே சொல்லுவல, அதுக்காக கால் பே இல்ல, டைரக்டா கால் பே அட்ரஸ் கொடுத்துறேன். இல்ல ஓன் இருக்கு ஆபீஸ், நீயே கொடுத்துக்க. இப்போதைக்கு உன் அட்ரஸ் கொடுக்குறேன். இல்ல தேவையில்ல. வாட்ஸ் டியூவல் டேக்லாம் இருக்குன்றாங்கல்ல? ஆமா, டியூவல் டிரைவர் பிளஸ் டியூவல் டேக்கா. அதுக்கப்புறம் 48 மணி நேரம் வரைக்கும் பிளேபேக் கிடைக்குமா. LHDC 5.0 இருக்கு, ஹைரஸ் கோடைக்கும் இருக்கு, டியூவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, கோல்டன் சவுண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. 3D ஸ்பேஷியல் ஆடியோ. போன இதை கம்பேர் பண்ணும்போது 500 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஆனா பேங்க் ஆஃபர் போட்டு வந்து இது கம்மி பண்ணிருக்காங்க. AI சைமல்டேனியஸ் இன்டர்பிரேஷன் அப்படினா நான் பேச அது டிரான்ஸ்லேட் லைவா வந்து டிரான்ஸ்லேட் ஆகுமா. நல்லா இருக்கே. அந்த போன்ல கனெக்ட் பண்ணி ஏதோ இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ல ஏதோ இதுவாகுதுன்னு நினைக்கிறேன். ஓப்போ தான் இதெல்லாம் பண்றது. ஓப்போ தான் ஆடியோ டிவிஷன்ல மாசு. ஆனா OnePlusக்கும் ரியல்மிக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரடக்டரி பிரைஸ் தான் போட்டிருக்கு. 5000 ரூபா வந்து இன்ட்ரடக்டரி பிரைஸ், நார்மல் பிரைஸ் வந்து 5500 போட்டிருக்கு. போன வருஷம் 5000 ஆமா வச்சா. ஆனா இன்ட்ரடக்டரி பிரைஸ் வந்து 4700. OnePlus Buds 3 5500 ரூபாய். இப்போ அந்த பிரைஸ்க்கு இது வந்திருக்கு. செம்ம வர்த்தா இருக்கு 5000 ரூபாய்க்கு. ஆமா, நல்ல ப்ராடக்ட் தான். இவங்க எல்லாம் இப்படிதான் பண்றாங்க. இந்த பிரைஸ் விட்டு நான் பண்ணிது. நீங்களும் என்னடா வெக்கமே இல்ல 12000 13000 16000 ன்னு இருக்கீங்க. 12000 ரூபாய் இயர் நதிங் இயர் 12000 ரூபாய் இல்லையா? அது எப்போ என்ன வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு? சரி 8000 ரூபாய்னாலும் சொல்லு. என்ன டியூவல் டாக் டியூவல் டிரைவர்ங்கறான், அலுமினியம் ஃபினிஷிங்கறான், 32 லாங்குவேஜ். வருஷத்துக்கு முன்னாடிங்களா? சரி அப்டேட் கொடுங்க. அடுத்த இதுல வந்து உங்களுக்கு 120 லாங்குவேஜ்ல வருது. வெயிட் பண்ணுங்க நீங்க. மச்சான் பேட்டரி நிக்காதாண்டா. 120 லாங்குவேஜ் நோனச்ச பேசுறது கூட புரியனா பாத்துக்கங்க. டிரான்ஸ்லேட் பண்ணோம். கேட்டுக்கிட்டியா? புரிஞ்சிக்கிட்டியா? அப்படினா அது டிரான்ஸ்லேட் ஆகும். புரிஞ்சிக்கிட்டியா வச்சா? தெரிஞ்சிக்கிட்டியா? just 30,000. சரி வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் போட்டுரு. போதும். ஓகே. அடுத்த கமெண்டா? ஆமா. நோபடி. நோபடி. சிவா ப்ரோ,
The iQOO Neo 10 is very similar to iQOO 13. So what is the point of going for the flagship device? It shares the same vapor cooling chamber, the same almost above battery and charging specs, as well as same primary and selfie camera. The only differences are in body, chipset and other few minor specifications. With so little separating the flagship from mid-ranger, how are we supposed to accept this? இது எப்பயுமே நடக்கிறது தானே வச்சா, எப்பயுமே வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காது. இப்போ ஹெட்ஃபோன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் முன்னாடி. ரியல்மி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம்னு வச்சுக்கேன், இந்த ஸ்பெக் ஆன் பேப்பர் வச்சே பேசுவோம். இப்போ அதுக்கு நம்ம டக்குன்னு என்ன சொன்னோம், நத்திங் ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்தோம். அதே மாதிரி நம்ம வேறு என்ன சொல்லலாம், ஒன் ப்ளஸோட ஹை எண்டு சொல்லலாம். ஆனால் ஒன் ப்ளஸோட ஹை எண்ட் டைனோ ஆடியோ நல்லா தான் இருக்குது. இப்படி எடுத்துப்போம். ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ப்ரோ கூட எடுத்துக்கலாம், இல்லையா பிக்சலோட பட்ஸ் 2 ப்ரோ கூட எடுத்துக்கலாம், இல்லை 23,000 24,000 ரூபாய். அவனதில் டியூவல் டிரைவர் டியூவல் ரேக்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி இருந்தது. ஹைரஸ் சர்டிஃபிகேஷன் கூட வாங்க மாட்டானுங்க. அப்போ எப்படிலாம் பார்த்தா, ஸோ இது வந்து எப்படின்னா 13 வந்து எல்டிபி பேனல் இருக்கும், இதில் இருக்காது நோட்ஸு. அதே மாதிரி அதோட பில்டு குவாலிட்டி ஆல்ரெடி நீங்களே அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அதோட டெலிஃபோட்டோ கேமரா என்னதான் 2x ஆயிடுச்சுன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருந்தாலும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சூப்பராக இருந்தது. ஒரு சில மைனர் டிஃபரன்சஸ் இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கும். அதுதான் அந்த காஸ்ட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆகும். இது மெயினா வந்து இந்த கேமிங் ஆடுறவங்க சும்மா மெயின் கேமரா மட்டும் போதும், செல்ஃபி கேமரா மட்டும் போதும், எனக்கு டெலிஃபோட்டோலாம் தேவையில்லை அப்படின்றவங்க வந்து கேம் மட்டும் ஆடுறாங்கன்னா இப்போ நிஜமா அந்த 13 எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. OnePlus 13 கேம் மட்டும் ஆடுறேன்னு நம்ம எதுக்கு போயிட்டு தேவையில்லாம OnePlus 13 வாங்கணும்? 13 போதும். அது 40,000 ரூபாய் கிடைக்குது, அது 65,000 ரூபாய் கிடைக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னா அந்த பிளேடு பயலும் கர்வ் டிஸ்பிளே, அந்த குவாட் கர்வ் பிளேடு. ஆமா 13S திறந்தானே என்ன ஆனா லான்ச் ஆகுதுல ஜூன் 5 ஜூன் 5 பாரு, திருவிழா மாதிரி இருக்கும். ஆமா இன்டர்நெட்டே ஸ்தம்பிச்சு போகுது. ஆமா, ஏன்னா மார்க்கெட்டிங்க்கு வேற ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து அந்த லான்ச் ஃபுல்லா அவர் தான் பாத்துப்பாரு. அப்படியே போடு வேற லெவல்ல இருக்கு போது. ரெடியா இருங்க எக்ஸைட்மென்ட்க்கு. கண்டிப்பா டெக்னாலஜியை வந்து டிஸ்ரப்ட் பண்ண போறோம் நாங்க. ஆமாடா, நிஜமா அவங்க கம்பெனியும் அவங்களே டிஸ்ரப்ட் பண்ணிப்பாங்க. கால் பே தான் வரோம். எங்க OnePlus அட எச்சக்கறாயா வந்து இங்க வந்து பேசுவான். ஏதாவது டூல் போத்துல உட்காந்துருப்பான், உட்காந்து பேசிட்டு இருப்பான். 13S எப்படிப்பட்ட ஃபோன் தெரியுமா? நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன யாரோ எழுப்புன மாதிரி இருந்தது. என்னடா இது யாரோ எழுப்புன மாதிரி இருக்கானா, யாரோ எழுப்பாத மாதிரியும் இருக்கே அப்படின்னு சொல்லி எழுந்து பார்த்தா யாருமே இல்லை. கமலஹாசன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம். என்னன்னா அப்ப திடீர்னு எனக்கு தோணுச்சு, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு. ஒரு காம்பேக்ட் ஃபோன் நம்ம பக்கத்துல இல்ல. இப்படிதான் நத்திங் ஃபோன் 3S வருது காம்பேக்ட் ஃபோன். ஓ அப்படியா? சரி வர்ஷா, என்ஜாய். அட்ரஸ் போட்டுடலாம். என்னடா அடுத்து ஆல்கேட்டர் லான்ச் பண்ணாங்க. V3 Ultra, V3 Pro, நெக்ஸ்ட் பேப்பர் டிஸ்ப்ளே. அப்ப லான்ச் ஆவலையா அது? அப்ப வந்து எல்லா ஸ்பெக்ஸும் ரிவீல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அபிஷியலா லான்ச் ஆயிடுச்சு. எவ்ரி ஃப்ரேம், எவ்ரி ஸ்க்ரால் a thrill. பிரைஸ் கம்மியா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டன்டட் சர்டிஃபைட் டிஸ்ப்ளே டெக். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் அந்த நெக்ஸ்ட் பேப்பர் டிஸ்பிளே இங்கே எல்லாம் 30,000 எதிர்ப்பு. அங்கே லான்ச் இவெண்ட்ல கேட்டார், என்ன எல்லாம் 35,000 சொல்றீங்க, 30,000 சொல்றீங்க, நாங்கள் 20,000க்கு லான்ச் பண்றோம். நீங்களே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு. இல்லடா, அந்த டிஸ்பிளே டெக்னாலஜி தான் காஸ்ட்லி. இதெல்லாம் நான் வந்து 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன 6300 தான் எல்லாத்துலயும் ஸ்டாண்டர்டா இருக்கு. 7300 வந்ததுன்னா கூட எஸ்கேப் ஆயிருக்கும். 6300 ஒரு டம்மி, அது ஒரு குப்பை. ஆல்ரெடி இங்க ஒரு குப்பை கிடக்குது. இதுக்கு எங்க சுடலையே போதுங்க. இங்க ஒரு குப்பை இருக்கும் பாரு, இங்க ஒரு குப்பை இருந்தது. அது எங்க? அதுதானே அதுக்கு முன்னாடி இருக்கே, அதானே? இதுதாங்க உங்களுக்கு போட்டி. ஆல்கட்டல் டேய், இதான் உங்களுக்கு. அது 9,000 ரூபாய் அந்த என்ட்ரி லெவலுக்கு தான போட்டி இருக்கும். அந்த V3 கிளாசிக்னு ஒன்னு இருக்குல, அதுவும் பேப்பர் ஆட்ஸா? அது பேப்பர் கிடையாது. அட பாவில, அப்ப அல்ட்ரா மட்டும் தானா? சோ அது வந்து 13,000 அந்த V3 கிளாசிக். அதுல வந்து அந்த பேப்பர் இல்லாம ஏதோ நெக்ஸ்ட் விஷன் டிஸ்ப்ளே அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லாத்துலயும் NFC இருக்கு, எல்லாத்துலயும் சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஏய் அப்ப நத்திங் CMF பாத்துக்கோ. சரி எல்லாருக்கும் தெரியும் CMFலாம் இத தேவையில்லை. அடுத்த நியூஸ். சரி, அதுல அதான் நானும் சொல்றேன், CMF தேவையில்லை தான். இத தேவையில்லைன்னு நான் இத தேவையில்லையா? சோ அந்த கிளாசிக் வந்து பேங்க் ஆஃபரோட 12,000, அப்புறம் 14,000 வந்து என்ன ராண்டி ஆர்டன். ஒரு நிமிஷம் ஆண்டி ஹீரோ மாதிரி ஆயிட்டடா.
ஆண்டி ஆடுறேன்னு உங்களுக்காக என்ன உண்டுன்னு தரல. சச்ச டர்ட்டி பாய்ங்க யாரு, டர்ட்டி ஃபெல்லோஸ் ரெண்டு பேரும். இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எவனா ஒருத்தர் எப்பயும் கோளாரா பேசுவான்னா நமக்கே சரியா கேட்கலனாலும் இவன் எதை தான்டா சொல்லியிருப்பான் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு நீ எதை சொன்னாலும். டர்ட்டி ஃபெல்லோஸ் அதே தான் நாங்களும் சொல்றோம். பாக்குறவங்களாம் சொல்லுவாங்க 3 ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தலைச்சது இல்லை. V3 Pro வந்து 16,000 பேங்க் ஆஃபரோட, நார்மல் பிரைஸ் வந்து 18,000. 8GB 256GB மாடலு, இதுல ஒரே மாடல் தான் இருக்கு. ஸோ இந்த V3 Ultra வந்து நார்மல் பிரைஸ் வந்து 20,000, பேங்க் ஆஃபரோட வந்து 18,000. ஸோ இதுல தான் வந்து அந்த ஸ்டைலஸ், அப்புறம் 108 MP கேமரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. eSIM சப்போர்ட்டும் இருக்கு. ஸ்டைலஸ், eSIM சப்போர்ட், NFC, அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 2TB வரைக்கும் எக்ஸ்பாண்டபிள், அதெல்லாம் வந்து இருக்கு. யாரும் 4 years of security updates, 3 years of OS updates. ஆனா இதுல மட்டும் Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அல்ட்ரால மட்டும் Android 14, Android 15 சீக்கிரம் வரும்னு போட்டுருக்கு. 3+4 அப்டேட்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு. எல்லாத்துக்கும் 3+4 தான். அது ரொம்ப ஷார்ப்புடா. விளையாட்ட கூட நீ இங்கே கிழிச்சிக்காத கைய, நிஜமா ரொம்ப ஷார்ப்பு. அன்னைக்கு ஒரு நாள் இங்க பாரு இது. சரி அப்ப இத மறக்கிட்டு நீ முதல்ல அதை வச்சு விளையாடாத. வெயிட் கை 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 லெஜெண்ட் நான்லாம். சரி அடுத்த கமெண்ட் பாப்போம். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு அப்புறம் அறுத்ததுக்கு அப்புறமா அர்த்தங்க அதுல எது அறுந்து போன காதாயிடும். 128GB வேரியன்ட் நோ யூஸ். கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு 8GB 128GB RAM கொடுத்தா நியாயமா? மினிமம் 12GB ரிக்வயர்ட் ஃபார் பேஸ் வேரியன்ட். எதுக்கு சொல்றாரு? ஆமாடா, இப்போ ஐக்கூல எல்லாருமே 128GB அப்படின்றாங்க. இப்போ இதுல 128 இல்ல. போக்கோல பாரு வச்சு அதே மாதிரி தான் 128 இருக்காது பாரு. போக்கோ நீங்க ரியல்மில இல்ல 128. ஆமா தானே, இதான் 2-6 தான், அவ்வளவுதான். ஏன்னா 128 இப்போ வந்து நியூ நார்மல் மாதிரி ஃபீல் ஆகல வைக்கி. நீங்க 4K வீடியோன்றீங்க இல்ல, ஒரு ஜென்ஷன் இம்பாக்ட் ஒரே கேம் 35GB கிட்ட போயிடும் பாத்துக்கோங்க. அப்போ 128ல 110 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, அப்ப அதுல கூட இல்ல 100 வச்சு அப்புறம் நிறைய நம்ம பேசிக் அப்ளிகேஷன்ஸ் வேற இருக்கும். 100GB 100GB 30GB 35GB அதுலயே போயிடும் ஜென்ஷன் இம்பாக்ட். அப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்றோமோ அதான் அவங்க சொல்றாரு. அதான் அததான் அவரோட கருத்து தான் சொல்றாரு. நியாயமே இல்ல 128GB நியாயமா அப்படின்னு சொல்லி 256 தாங்க பேஸா இருக்கணும். சைனால அப்படிதான் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. 226 தான் ஸ்டார்டிங். ஆனா இந்தியால மட்டும் காசு பிரைஸ்க்காக சீப்பர் இதான் என்ட்ரி லெவல் போடணும்ல. 30,000ல இருந்து பேங்க் ஆஃபர் ப்ரொடெஸ்ட் பண்ணும் விதமா கச்சக் என்னது இதான 256. இதையே இது வந்து 512. இது வந்து 512. அது தெரியாம எதுக்கு தெரியுமா கொடுக்குறாங்க? அதுல பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்ஸ்லாம் ஹரியா வரும். அவங்க டெஸ்ட்லயே 2.4 மில்லியன் வந்திருக்கு. நம்ம டெஸ்ட்ல 2.1 சம்திங் தான் வந்திருக்கு. அப்ப பாத்துக்கோங்க. அப்ப என்ன எப்படி தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. வீட்டுக்கு போனதும் ஏசி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எல்லா டெஸ்ட் ரன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நீ படுத்து போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு கால் கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நேரம் திரும்ப வந்து எடுத்துருந்தேன்னா கரெக்டா இருந்திருக்கும். 2.5 மில்லியன் வந்திருக்கும். நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடலாம். 10 மில்லியனா? டெம்பரேச்சர் எவ்வளவு போச்சு அப்படின்னா 35 டிகிரில இருந்து மைனஸ்க்கு போயிருக்கு. மைனஸ்லாம் இல்ல, 35 டிகிரி 10 டிகிரி அந்த மாதிரி பிராக்டிக்கலா பேசுவோம் நம்ம. ஆமா சரி, அடுத்த கமெண்ட்டையும் படிச்சிரு அப்படியே. மதன் அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா வணக்கம், இது பெஸ்டா இல்லனா கம்பேரிங் டு iQOO 12? ஏன்னா iQOO 12 கம்பேர் பண்ணா iQOO 12 கேமரா பெஸ்ட் ப்ரோ. அதான் இந்த டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஓகே, iQOO 12 ஓட இது நல்லா இருக்கு. ஆமா ஆப்வியஸ்லி அது ஃபிளாக்ஷிப் போன். அதான் சொல்றேன், பில்ட் குவாலிட்டி கேமரா இருக்கு. iQOO 12 வந்து ரொம்ப லைட்டாவும் இருக்கும். ஆமா, இது 206 கிராம்ஸ். இது வேலைக்காக iQOO 12 தான். இருந்தாலும் பார்க்கவே அந்த ஒரு இது தெரியுது இல்ல. இருந்தாலும் இது மோசமா இல்ல. ஆனா iQOO 12னா இதோட சூப்பரா இருக்கும். ஃபிளாக்ஷிப் அது அவ்வளவுதான். இதுவும் நல்லா இருக்கு. ஆனா இதோட iQOO 12 ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும், பிரீமியமாவும் இருக்கும். அதுனா 5500 mAh கிட்ட இருக்கும். இதானா 7000 mAh. அதான் ஹைலைட். ஓகே, சோ அடுத்த நியூஸ். அடுத்தது மோட்டோ G96. இது G95 ஒன்று வந்த மாதிரி எனக்கு தெரியல. 90 சீரிஸ் நம்ம பார்த்த மாதிரி இல்லையே. இல்ல புதுசா வந்திருக்குல்ல. 80 சீரிஸ் தானே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இப்போ லீக் ஆயிருக்கு G96 Gen 2. 7S Gen 3 வந்த அப்புறம் 7S Gen 2 வச்சு லான்ச் பண்றாங்க. ஸ்டைலஸ் வந்துச்சு, ஓகே. அதுல ஒரு லாஜிக் இருந்தது. பிரைஸ் ஒண்ணும் இல்ல. சரி, இது பிரைஸ் என்ன வரும்? ஆனா 23,000 அப்படின்னு போட்டுருக்கு லீக். அப்புறம் ஏன் 9 சீரிஸ்? 23,000க்கு 12 2 தான். ஐயோ,
அப்படின்னு போட்டிருக்கு. கேமரா வருதானே இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ரூமரில் வந்து இந்தியாவுக்கு வரும்னு போட்டிருக்கு. இதெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கு. இது வந்து 50 MP கேமராவான், 8 MP அல்ட்ரா வைடான், அந்த மேக்ரோ ஆப்ஷன் இருக்குமா, 30 MP ஃப்ரண்ட் கேமராவான். இது அந்த H50 ஃபியூஷன் மாதிரியே இருக்குல்ல இது. ஆமாம், அதுவும் 7 ஸ்டைலஸ் தான், ஸ்டைலஸ் இல்லை அவ்வளோதான். ஸ்டைலஸ் ஃபோனில் ஸ்டைலஸ் இல்லை, ஆனால் 7S Gen 2 ஏதோ 12/256, அது 8/256, 12/256 தெரியல, நம்ம கோளாரா இருக்கு. கர்வ்டு ஸ்க்ரீன், POLED ஸ்க்ரீன், நிறைய ஸ்க்ரீன் வந்துச்சு போல் இருக்கு இவங்ககிட்ட. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால புதுசாக ஒரு மாடலை கிரியேட் பண்ணி இது வந்து போட்டு விட்டுருக்கோம். மோட்டோரோலாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. 144 Hz கர்வ்டு ஸ்க்ரீனு, இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 5500 mAh பேட்டரி, 68 watt ஃபாஸ்ட் சார்ஜிங். ஓகே, சரி அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட், ரியலி கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் Poco F7, GT7 and Neo 10. All are amazing smartphones and value for money. But if I have to choose one, what would it be? என்னோட்ஸு இப்போதைக்கு வரும்போது நல்லா அதிகம். ஹைப்பர் ஓஎஸோட சேர்த்து பார்க்கும்போது F7 வரும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஹைப்பர் ஓஎஸ்லேயே அடுத்த அப்டேட் வந்தால் தான் பிரச்சனை. ஸோ வந்த அப்டேட்டோட அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது 256 GB வேரியன்ட்டே வந்து ஜூன் லான்ச் ஆகிடும். அப்போ வந்து டெஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் எனக்கு என்னமோ போக்கோ F7 தான் இப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வரல எந்த அடிப்படையில் அதை சொல்கிறேன்னா F6 மாதிரியே இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கும். 8S Gen 4 தான் வரும், அதுவும் 7500 mAh பேட்டரி வரும். ஷட்டர் ஸ்பீட் மாதிரியான ஏரியாவில் வந்து போக்கோ நல்லா தான் இருக்குது. F6 நல்லா இருந்தது, இதுவும் நல்லா தான் இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறேன். பட் உங்களுக்கு டைம் இல்லைன்னா வேறு வழியே கிடையாது. இப்போதைக்கு GT7க்கும் Neo 10க்கும் இடையில தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்படின்னா என்ன வச்சு பண்ணுறது? ஸ்னாப் ட்ராகனா இல்லாட்டி டிமென்சிட்டியான்னு டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீ என்ன வச்சு சொல்லுவ? 8S Gen 4 இல்லாட்டி 940. நீ வெயிட் பண்ணி பாருங்க, 8S Gen 4 நல்லா தான் இருக்கும். மேபி 135,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, பார்க்கலாம். சூப்பர். ஓகே, அடுத்த நியூஸ் வந்து OnePlus அது A5 Ultra, A5 ரேசிங் எடிஷன்ட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரேசிங் எடிஷன் தான் வந்து இந்தியாவில் வந்து இதுன்ட்டு லான்ச் ஆகும். நார்டு 5. ஸோ இந்த அல்ட்ரா எடிஷன் வந்து இந்தியாவுக்கு கிடையாது. ஆனால் இதில் தான் கொஞ்சம் ஸ்பெக்ஸ் நல்லபடியாக இருக்குது. 6.83 inch 144 Hz பேனல் இருக்குது, 9400 ப்ளஸ் இருக்குது. அப்புறம் 50 MP கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 16 MP ஃப்ரண்ட் கேமரா இதெல்லாம் இருக்குது. 6500 mAh பேட்டரி, 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இந்த ரேசிங் எடிஷனில் வந்து 6.77 inch 128 Hz பேனலு. ஸோ இதில் வந்து 9400E. அதுக்கப்புறம் 50 MP கேமரா, 2 MP மேபி இந்தியாவுக்கு வந்தால் வந்து அந்த 2 MP இருக்காது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP மோஸ்ட்லி 30 MPக்கு மாற்றிடுவாங்க. 7100 mAh பேட்டரி, 8 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரி சப்போர்ட்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த ரேசிங் எடிஷன் வந்து 21,000 போட்டிருக்கு. 9400E. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அது 30,000, இது வந்து 21,000. ஆமாம் சார். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் சைனாக்கும். இது மேபி இதுவும் சைனாவில் லான்ச் பண்ணுவாங்க. ரியல்மியும் வேறு பேரில் வந்து லான்ச் பண்ணுறாங்க சைனாவில் 9400D. அப்போ அதுக்கு ப்ரைஸிங் பார்க்கணும். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து OnePlusோட ப்ரைஸை ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி 9400 ப்ளஸோட மாடலும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 29, கிட்டத்தட்ட 30,000 வந்து சைனாவில் விற்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மெயின்லி கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். அதனால தான் வந்து கேமராக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. கேமிங்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இல்லை சைனாவில் வந்து கேமரா கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அங்கே வரும் எல்லாமே கொஞ்சம் டம்மி இதுவாக இருக்குது. இந்தியாவுக்கு நல்லா இருக்குடா. இப்போ 13 இருக்குல்ல, சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 MP மேக்ரோ இருக்குது. இன்னும் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 MP டெலிஃபோட்டோ. இல்லை நல்லா தாண்டா இருக்கு, சூப்பராக இல்லை. 13ஓட 13 நல்லா இருக்குன்னு சொன்னா இதோட அசிங்கம் வேற ஏதாவது இருக்காடா? நீ சொல்லு முதல்ல. ஓகே, நல்லா இருக்கு. இவங்க தான் கேமரா ஃபோக்கஸே பண்ணல அப்படின்னா ஏதோ Vivo 200 அவங்க சொல்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்ல ப்ளீஸ், என்னென்னமோ பேசுறானே. Vivo வந்து கேமிங் ஃபோன் இல்ல, அவங்க கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா லோகோ இருக்கு. வாட்ஸ்அப் சர்வீஸ் சென்டர்லயே சொல்லிட்டாங்க OnePlusனா கேமிங் ஃபோன். நீ வேற ரசாலா நீ வாடா. எல்லாம் அஞ்சாண்டுல வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து கௌரி சங்கர், சிவா ப்ரோ ஸ்ரீவத்சன் ப்ரோ, நீங்க ரேம் செக் டெஸ்ட் ஆப்ல ப்ளூடூத் 6.0 வெர்ஷன் ஷோ ஆகுது. இல்ல அது வந்து ஏதோ ஆப்ல இஷ்யூ.
இவங்க அஃபிஷியலாக சொல்லி வந்து 5.4 அப்படின்னு தான். அதெல்லாம் ஆனால் ஒரு பேட்ச் போட்டு வேணா 6 கூட மாற்றலாம். வருதானே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வச்சு அதுக்கு முன்னாடி. இல்லை ஷைமிக்கு தான் அந்த மாதிரி ப்ளூடூத் அப்டேட் அந்த அப்டேட்னு வரும். இல்லை சிஸ்டம் அப்டேட் கொடுக்கும்போது போட வேண்டியதான். இதெல்லாம் மேட்ரா போனா போட்டுக்கலாம். எல்லாமே ஜஸ்ட் அந்த ப்ரோட்டோகால் அல்காரிதம் தான் மாறும். அது ஆப் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ இப்போ ப்ரீலோடடாக ஏதோ வச்சுருக்காங்க இந்த மாடலுக்கு இந்த இதெல்லாம் காட்டணும் அப்படின்ட்டு. அது ஃபோனில் இருந்துலாம் எடுக்கிறதில்ல, அவங்க ஏதோ இது பண்ணி வச்சுருக்காங்க ப்ரோக்ராம் மாதிரி. இந்த ப்ராசர்னால் இது இந்த ப்ளூடூத் வெர்ஷன் தான் இருக்கும். இன்றைக்கே நிறையா இதில் வந்து இல்லையே. ஆக்சுவலாக 6.0 இருக்குது 9400Dயில். ஆனால் இவங்க போட்ட இதில் வந்து 6.0 போடலையே, 5.4 அதுதான் போட்டுட்ருக்காங்க. ஓ அஃபிஷியலாகவே போடலையே 6.0. சரி காத்திருந்து ப்ராசரில் இருக்கும் அதெல்லாம். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதான் கம்பெனியோட இது. எக்ஸாக்ட்லி. அடுத்தது அல்ட்ரா ப்ரோ லிங்க். இது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ கார்டு கண்டென்சர் மைக்கு கம்மி காசுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செமையாக இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ ஆக்சசரிஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் ஃபிஃபேனு. அந்த மாதிரியே இருக்குது ஃபீச்சர்ஸ்லாம். 3000 ரூபா பேங்க் அந்த லிமிடெட் டைம் ஆஃபர் 2500 ரூபாய். அப்போ அதான் அதே தான் அதுவும் அதே ப்ரைஸ் தானே? ஆமாம் அதுக்கு பக்கத்து தெருவில் வாங்கியிருக்காங்க இது. அவ்வளோதான் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க. எத்தனை வாங்குவார் அவரு? பாட்காஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நானே வந்து 4 மைக்ல போய் பேசிட்டு வருவேன். அப்படியா? இல்லைங்க, இல்ல சொன்னாங்க, கவனிக்கல நீங்க. உங்களுக்கு ஸ்டாண்ட் இந்த சைஸா இருக்காது, அது வேற மாதிரி வச்சு அந்த எக்ஸ்டெண்டர் ஆர்ம், இது அந்த ஆர்ம் மாதிரி இருக்கும். எங்க நீ இங்க மாட்டிட்டு இங்க வந்து இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி. இதுல வெறும் டெஸ்க்டாப் ஸ்டாண்ட் வித் டில்ட் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னு தான் போட்டுருக்காங்க. இது வந்து சும்மா ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. இதுல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. யாராவது பட்ஜெட் மைக் இது பண்றீங்க அப்படின்னா வந்து கண்டென்சர் மைக்ஸ் எப்பயுமே 3 மீட்டர் 3.5 mm XLR கேபிள் அந்த கனெக்ட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ லேப்டாப் மிக்சர்ல வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நைஸ். ஸோ ஃபைனல் நியூஸ், இந்த ஓடிடி மோகம் ரொம்ப அதிகரிச்சிச்சுன்ட்டு ஏர்டெல் வந்து ஓடிடி பேக்னே ஒன்று லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 25 ஓடிடி ஒரே பேக் வச்சுக்கோங்க. எவ்வளவு? இதான் 279. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இல்லைனாலும் அந்த எக்ஸ்ட்ரீம் ப்ளே ஆப்பில் போய் வாங்கிக்கலாம். அப்படி ஏர்டெல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா வந்து 1 GB உங்களுக்கு வந்து ஃப்ரீ டேட்டா கிடைக்கும். ஸோ இதுலேயும் அந்த 25 ஓடிடி நிறைய ஓடிடி போட்டிருக்கு. ஏதோ ஆஹாலாம் போட்டிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் பேசிக் தான் 720p தான் வரும். ஒரு யூஸர் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது தவிர Zee5, ஜியோ ஹாட் ஸ்டாரு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ப்ளே, அது தவிர ஏதோ ஆஹா நிறைய போட்டிருக்கு. லயன்ஸ் கேட் ப்ளே, ஆஹா, சன் நெக்ஸ்ட்டு, அப்புறமா எராஸ் நோவு, இது ஏதோ இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இந்த எல்லா ஓடிடி ஆப்பும் சேர்த்து வந்து மாதத்துக்கு 279 rupees தான். ஸோ உங்களுக்கு 5G அன்லிமிடெட் 5Gயோட வேணும் அப்படின்னா மாதத்துக்கு வந்து 598. இப்போ மாதம் எவ்வளோ? 300 ரூபாயா நார்மல்? இது 400 ரூபாய் கிட்ட வரும் வச்சா நார்மல் அன்லிமிடெட் 5G அன்லிமிடெட். அப்படிதானே? 398 மாதிரி தான் பார்த்தேன் இருக்கு மாதமேவா? ஆமாம் 299 அன்லிமிடெட்னா இவன் 299. இவன் ஜியோ தான் 299 போல் இருக்குல்ல. ஒரு ஏர்டெல் இவன் 299. வோடாஃபோன் ஐடியா வந்து 299 சம்திங் இருக்கு. 350 ரூபா பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து 600 ரூபா. 600 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு இங்க பாரு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 379 ஏர்டெல். அப்போ இது வந்து என்ன ஆகுது? இது வந்து 598 600 ரூபா. ஆமா ஒர்த்து தானே. மாசம் எல்லா ஆப்பையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணா தெருவுக்கு போறே அப்படிதான் இருக்கும். ஆனா இது மொபைல் ஒன்லி பார்க்கலாமா இல்ல வேற எதுலயும் பார்க்கலாமா? இல்ல மோஸ்ட்லி மொபைல் ஒன்லி தான் இருக்கு. அவங்க மென்ஷன் பண்ணல. அப்படினா கடுப்பாச்சே. மொபைல் ஒன்லி தான் பார்க்கறேன்னா வீட்ல இருக்கிற எல்லாம் பார்க்கிறதுக்கு அசிங்கமா திட்டுவாங்க. அது தெரியல, இவங்க மென்ஷனே பண்ணலையே. எல்லா பேக்கேஜ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு போட்டிருக்கு. இன்ட்ரோடக்டரி பிரைஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இது ஆக்சுவல் பிரைஸ் வந்து 750 ரூபாயா. இவங்க வந்து உங்களுக்காக 279 கொடுக்குறோம், இன்ட்ரோடக்டரி ஆஃபருக்காக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர இந்த பேக்கும் இருக்குது, 84 டே பேக்கும் இருக்குது. 1729 கொடுத்தா 84 days வித் 5G அன்லிமிடெட். அது சொல்லுது. மற்றும் செல்லுபடியாகும் காலங்களுடன் வரம்பற்ற 5G. நீங்கள் யாராவது ஓடிடி இதெல்லாம் ஒரே பேக்கேஜில் வேணும் அப்படின்னா ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். நார்மலாகவே ஏதோ நிறைய ஓடிடி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்காடா வட்ஸா சொல்கிற. சரி பண்டில்டு பேக் அந்த பேக்குன்னு போட்டுருக்கல. சரி பார்ப்போம் இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஆளாளுக்கு அந்த இது வேற இருக்கே தனியாக. கரெக்ட் அந்த தான். டிவி ஒன்று லான்ச் பண்ணானே, டோர் டிவி. டார் அந்த ஆப் வேறு இருக்குது, தனியாக ஆப் வேறு லான்ச் பண்ணியிருக்கான், ஓடிடி ஆப்பு. இதெல்லாம் என்ன எங்கே போகும்னு தெரியல. இப்போ எல்லாம் கம்பல்சரியாக ஓடிடி பண்டில் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். கரெக்ட். நீ பார்க்குறியோ பார்க்கலையோ இந்த வச்சுக்கோ அப்படின்றாங்க. பார்க்குறியோ பார்க்கலையோ போ வந்தல்ல இந்த வச்சுக்கப்போ. இது என்னவோ அந்த அயன் படத்தில் மாதிரி இருக்குது. எங்கள் கடையில் வந்து ஏதாவது பொருள் வாங்கினா லிப்ஸ்டிக் கொடுப்போம் போ.
ரைட்டு, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேறு சில நியூஸ் நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நம்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.